ஏன்னா இப்போ விஜய் புதுசாக அரசியலுக்கு வந்திருக்காரு, அதை பற்றி நினைக்கிறேன். அவர் வந்து டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு சொல்லுவார், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் வந்து அரசியலுக்கு வரலாம். எப்போ வரலாம்னாக்கா, புயல் வெள்ளம் அந்த காலத்தில் வந்து அவர் ஏதாச்சும் கான்ட்ரிபியூஷன் பண்ணணும். அதை பண்ண தவறிட்டார். அவருக்கு வந்து வயசு 50 ஆயிடுச்சு. இனிமேல் சினிமாவில் அவரால் இயங்க முடியாது. அதனால் மக்களை வந்து அவர் திசை திருப்புறாரு. இளைஞர்களை திசை திருப்புறாரு. இது நாட்டுக்கு நல்லதல்ல. அதாவது அவர் என்ன திட்டத்தை செயல்படுத்த போகிறேன்னு சொல்லி ஓட்டு கேட்கணும். இதுக்கு முன்னால் அவர் என்ன செஞ்சார்னு சொல்லணும். ஏதோ ஒரு புயல் வெள்ளத்துக்காண்டி ஒரு 100 பேர்த்துக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லுங்கள், நானே அவருக்கு ஆதரவு கொடுக்குறேன். அவர்னால மக்களுக்கு எந்த பலனும் இல்லை. அப்போ அவர்லாம் வந்து என்னத்தை செய்ய போகிறாரு, எதை சாதிக்க போகிறாரு? இந்த மக்கள் வந்து இப்படி திருந்தாமல் இருக்காங்களேன்னு வருத்தமாக இருக்கும். குறிப்பாக இந்த பெண்கள் வந்து இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, விஜய்யா நாங்கள் தாயாக இருப்போம், சிஸ்டராக இருப்போம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்ன அறியாமையில் பேசுகிறாங்கன்னா என்னான்னு சொல்லலை. அவர் ஒரு நடிகர், நல்ல நடிகர், நான்லாம் லைக் பண்ணுற நடிகர். அந்த நடிகரை வந்து இன்னமும் அவர் படத்தை நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அவர் அரசியலுக்கு அன்ஃபிட்டு.